ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சஞ்சரைப்பட்டி. என்ன சமையலோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து இஞ்சி புளி சட்னி. இது வந்து இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. இஞ்சி ஊறுகாய் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சூட்டாகுது எதுக்குன்னா தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சாப்பிட்டா நம்ம நிறையா சாப்பிடலாம். அதை விட இட்லிக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெசரட்டுக்கும் இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நைட்டுக்கு வந்து நான் இட்லிக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த சட்னி அரைக்கிறேன். நான் டெய்லி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அரைக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இந்த சட்னியை அரைச்சி வச்சுக்கிட்டா பகலில் நம்ம சாப்பாட்டுக்கும் இதை வந்து தொட்டுக்கலாம். லெமன் ரைஸு, அப்புறம் புளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த சட்னி வந்து கூட வந்து சூட் ஆகும். இந்த சட்னின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது சட்னி மாதிரி இல்லை, நம்ம கெட்டியாக வச்சுட்டா துவையில இல்லை ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருள் நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து இஞ்சி இதை மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல். இதுவே ரொம்ப காரம், ஸோ அதுக்காக இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். மிளகாய் வத்தல், தனியா சும்மா இது வந்து வாசனைக்காக தான் நான் போடுறது. இது ஒரு வாசனை, இது ஒரு அந்த இது டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இது கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, எந்த சட்னினாலுமே நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கடலைப்பருப்பு இல்லை உளுந்தம்பருப்பு இல்லை பொட்டுக்கடலை ஏதோ ஒன்று சேர்ப்போம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி, நம்ம எல்லா சட்னியுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து புளி சேர்ப்போம். இந்த புளி சேர்த்தா நமக்கு நார்மலாகவே தேங்காய் சட்னியும் கொஞ்சம் கெட்டு போகாது, தாங்கும் அப்படிம்போம். அதனால் இதுக்கு என்ன பண்ணோம்னா, இது ரொம்ப காரம், இதுவும் காரம். அப்போ இது வந்து போடும்போது கொஞ்சம் காரத்தை எடுத்துரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணும், சின்ன பசங்களும் சாப்பிடணும். அப்படிங்கும்போது இந்த புளி சேர்த்தா கெட்டு போகாது, ப்ளஸ் வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது புளி போடும். புளி, அப்புறம் இனிப்பு வந்து கொஞ்சம் வெல்லம். இதில் வந்து நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோனோ அதே அளவு நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது கொஞ்சம் இனிப்பு. இந்த இது ஊறுகாய் அது சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிப்பு, புளிப்பு, காரம், அப்புறம் உப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதை தொட்டு இப்படி வாயில் வச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெல்லம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா எண்ணெயெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு என்னென்னா பெரும்பாலும் எல்லாமே காரமாகவே எடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணால் நல்லெண்ணெய், பெரும்பாலும் எல்லாமே நம்ம சட்னிக்கு இந்த மாதிரிலாம் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலோட நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அந்த எள்ளு வாசனை அதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னி அரைக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. எல்லாமே அதில் வந்து வறுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிறத விட தனித்தனியாக வறுத்தெடுக்கிறா நமக்கு கரெக்டாக அதை வந்து வேகிறது வந்து நல்லா தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக தான் எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறேன். என்ன சூட ஏறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வத்தல், சட்னிங்கனால நான் வந்து காஷ்மீரி சில்லி போடலை. ஏன்னா நமக்கு கலர் தேவையில்லை, காரம் தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நல்ல காரம் இருக்கிற மிளகாயை தான் எடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் எண்ணெய் நிறையா போட்டால் தான் அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோம் நல்லா இருக்குது அப்படின்னா அது காரணம் அவங்க எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். சில பொருள் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய்லாம் ரொம்ப சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப கறியில் விட வேண்டாம், ஓரளவுக்கு வந்துச்சுன்னா. அடுத்தது மல்லி. அடுத்தது இஞ்சி. ஒரு 200 கிராம் கிட்ட இஞ்சி எடுத்துருக்கேன் நான்.
இஞ்சி மட்டும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாலாம் வதங்கினா பத்தாது, நல்லா அது சிறந்து வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த புளி இருக்கு இல்லையா, அந்த புளி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி நல்லா திக்காக வந்து கரைச்சிட்டு அந்த சாரும் ஊற்றி நம்ம அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி நான் சட்னி காமிச்சல, இதையே போட்டு எண்ணெயிலே போட்டு லைட்டாக வறுத்துட்டு அப்படியேவும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே சட்னி அரைச்சிக்கலாம். அது அவங்க விருப்பம், எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகணும், இந்த வாசம் வரும் அப்படியே வதங்கினோடனே, இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சா அதுக்கு எடுத்துடலாம். நான் வந்து இந்த புளியை வந்து அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன். சாரெல்லாம் அந்த என்ன சொல்கிறது கரைச்சிட்டு அந்த இதெல்லாம் எடுக்கலை, புளி தண்ணி எடுத்துலாம் ஊற்றலை, அப்படியே போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. நல்லா இஞ்சி பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு புளி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த வெல்லம், அதுக்கப்புறம் முக்கியமானது உப்பு, நமக்கு தேவையான அளவு வந்து இதுக்கு இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு போட்டேன், அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் சட்னி அரைச்சி எடுத்து வரேன். பாருங்க சட்னி அரைச்சாச்சு. சொன்னேன் இல்லையா, இது வந்து திக்காக இருக்கும், துவையல் மாதிரி. சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். ஊறுகாய் மாதிரியாக ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இது எப்படின்னா தாளிச்சிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு டப்பாவாக நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு வச்சு நமக்கு தேவைப்படுற அன்றைக்கி ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு ஸ்பூன் போட்டு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஸ்பூன் ஈர ஸ்பூன்லாம் போட்டாங்கன்னா அது வந்து வீணாக போயிடும் இல்லையா. அதனால் என்ன பண்ணால் நம்ம சின்ன சின்ன டப்பாவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா தேவைப்படுற அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது இஞ்சி நிறையா போடுறதுனால காரமாக இருக்கும். இந்த இஞ்சி போடும்போது இஞ்சி புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறேன். கடுகு போட்டு கடுகு வெடிச்சுட்டு போனேன். கருவேப்பிலை நாங்கள் வத்தல்லாம் போடலை, இது கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டது. ஏன்னா ஏற்கனவே இது நல்லா காரம், இல்லை திருப்பி நம்ம வந்து மிளகாய் வத்தல்லாம் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் போடலை. அவ்வளோதான். இப்போ வந்து தாளிச்சாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க.
எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இந்த சட்னி எதுக்குன்னா தயிர் சாதத்துக்கும் இட்லிக்கும் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து என்னென்னா இஞ்சி புளி இஞ்சி தான் காரம், அந்த இஞ்சி காரத்தோட அந்த ஒரு வெல்லத்தோட இனிப்பு அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது வந்து எப்படின்னா இட்லிக்கும் தயிர் சாதம் அதுக்கு தான் செட் ஆகும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கொடுக்குமா? நல்லா காரம் இல்லை, அந்த இஞ்சியோட அந்த வறுத்தோடனே அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு இஞ்சி வருதுன்னா இஞ்சி மிட்டாய் சாப்பிடுவோம், இஞ்சி மரப்பா சாப்பிடுவோம்ல, அந்த இஞ்சி வந்து ரோஸ்ட் பண்ணோடனே ஒரு ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த டேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து அந்த இனிப்பு புளிப்பு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சட்னி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.